வணக்கம். நான் வஜினா பாலகிருஷ்ணன். காப்போத்த உயர்தர 2023ஆம் ஆண்டு பரீட்சையில் கலைப்பிரிவில் தேர்ந்தெடுத்து தமிழ், டிராமா, ஜியோகிராஃபி ஆகிய பாடங்களில் 3A பெற்றுள்ளேன். அகில இலங்கை ரீதியில் 32வது இடத்தினையும், யாழ் மாவட்ட ரீதியில் முதலிடத்தையும் பெற்றுள்ளேன். இது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. ஏனென்றால் இப்படி மீடியாவெல்லாம் என்னை தேடி வர்றது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நான் படித்தது என்னுடைய ஆரம்ப பாடசாலை சாந்தை சிற்றம்பலம் வித்தியாசாலை. அதற்கு பிற்பாடு தரம் 6லிருந்து AL வரை பண்டத்தரப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்றேன். அந்த பாடசாலையில் கல்வி கற்று நிறைய அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய ஆசிரியர்களுக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னை ஊக்குவித்த உறவினர்கள் அனைவருக்குமே நான் இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்து கொண்டிருக்கின்றேன். அதோட என்னுடைய குடும்பம் என்று பார்க்கும்போது எனக்கு 3 சகோதரிகள். நாங்கள் 4 பேருமே பொம்பளை பிள்ளைகள். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் எங்கடப்பா மீன் விற்கிறவர். அப்படி கஷ்டப்பட்டாலும் எங்களை படிப்பிக்கணும் என்ற ஒரு ஆவலோட எங்களை படிப்பித்தது எனக்கு மிக சந்தோஷத்தை தருது. எனக்கு சந்தோஷத்தை தருது. எங்களுக்கு போன் வசதி கூட என்னோட ஆரம்பத்தில் இல்லை. நான் போன் மூலமாக எல்லாம் படிக்கலை. ஜூம் கிளாஸ் நடக்கும்போது எல்லாமே என்னோட போன் இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட போய் தான் நான் படித்தேன். அப்படி கஷ்டப்பட்டு தான் நான் படித்தேன். அதுக்கு பிறகு எங்களுடைய உறவினர் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருந்தான், எனக்கு போன் தந்து இப்போ போன் மூலம் படித்தேன். முதல் ஆரம்பத்தில் இந்த வீடு எங்கள்கிட்ட இல்லை, முதல் குடிசை வீடு தான் இருந்தது. அதில் தான் அங்கேருந்து நாங்கள் வெயில் என்றாலும் சரியான இதாக இருக்கும், மழை என்றாலும் இதாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் இந்த வீடு கட்டினாங்க. அதுக்கு பிறகு இந்த வீடு எல்லாம் எங்களுக்கு வந்தது. கஷ்டத்துக்கு மத்தியில் தான் படித்தேன். கஷ்டங்கள் நிறைய வந்தாலும் படிப்பை கைவிடக்கூடாது. படிப்பு தான் எங்களுக்கு கை கொடுக்கும். ஆகவே வளர்ந்து வருகிற மாணவர் சமுதாயம் என்ன போல ஒரு நல்ல சிறந்த ஒரு மாணவர்களாக திகழ வேண்டும். அவர்கள் நிறைய விடயங்களை மேலும் மேலும் கற்க வேண்டும். அவர்களுடைய அன்றாட பாடங்களை அன்றாடம் அந்தந்த நேரத்திலேயே படிக்க வேண்டும். பாடங்களை ஆசிரியர்கள் விளங்கப்படுத்தும் போது அது எந்த கவனத்தையும் தங்களுக்கு சிதற விடாமல் முழு கவனத்தையும் படிப்பில் கொண்டு நம்பிக்கையோடு தங்களோட வெற்றியை மாணவர்கள் தொடரணும் என்று நான் மாணவர்களுக்கு அறிவித்து தருகின்றேன். நன்றி. நான் சாந்தை கிராமத்தில் வசிக்கிறேன். படத்தரப்பு பிரதேசத்தில் இருக்கிற சாந்தை என்ற ஒரு கிராமம் மிகவும் பின்தங்கிய கிராமம். என்னதான் இருந்தாலும் எங்களுடைய கிராமத்தில் இன்னும் படித்து நிறைய பேர் முன்னேறிவினோம். ஏற்கனவே நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போகிற லெவலில் இருந்திருக்கணும். என்னை விட இன்னும் நிறைய மாணவர்கள் வர எங்களோட கிராமத்தில் சாந்தி கிராமத்தில் இன்னும் நிறைய பேர் சாதிக்க வேணுமென்று நினைக்கிறேன். அதோட நான் என்னுடைய அடுத்த இலக்காக நான் நினைக்கிறது தமிழ் ஸ்பெஷல் செய்து தமிழ் லெக்சரராக வரணுமெண்டு. நன்றி. എൻ്റെ തങ്കരായ ബാലകൃഷ്ണൻ. ഞാനൊരു മീൻ വ്യാപാരി. ஆனால் விடிய கரவூர் பாசூர் எல்லாம் சைக்கிளாக போய் வரலாம். ரோட்டு வியாபாரம் தான் செய்கிறேன். அளவட்டி ஏரியா பக்கம். நான் பிள்ளைய சைக்கிளில் ஏற்றி கொண்டு போய் சித்தங்கனி எனக்கு பள்ளிக்கிழமெல்லாம் கொண்டு போய் விடுவேன். இங்கே விடுவதுமே தாக்கல் இல்லை, எல்லாம் பொம்பளை பிள்ளைனாலும். அதால் நான் நல்ல சந்தோஷப்படுகிறேன்.